இந்த ஆப்டிக்கல் பிஸ்னஸ்ங்கிறது நல்ல பிஸ்னஸ் மாடலா? இதில் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ₹100 விற்கிறாங்கன்னா ஐ திங்க் 20% இஸ் ஆவரேஜ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அவ்வளோதானா? இப்போ ₹1000 ஒரு கண்ணாடி வாங்குறீங்கன்னா அதோட ₹200 தான். ஜாஸ்தி காசு வந்து கம்பெனிக்குள்ளே எடுக்கிறாங்க. நான் வந்து 100% வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான் கொடுக்குறேன், ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா the owners believe that the company is has scope. அதாவது அந்த கம்பெனியோட வேல்யூ க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால தான் ஓனர்ஸ் வந்து விற்காமல் இருக்காங்க. ஓனர் நம்ம வாங்குற ஷேர் தான் ஓனர்கிட்டையும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ₹1000 வாங்குறேன்னா ஓனர் ஷுட் பிலீவ் இது ₹10,000 ஆகும் ஒரு 10 வருஷத்தில் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணால் தான் அவங்க விற்காமல் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுற அளவுக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் முடியாது. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்காது, அவ்வளோ டேட்டா அவங்களுக்கு கிடைக்காது. வேறஸ் இப்போ ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ப்ரைவேட் எக்விட்டியோ இந்த மாதிரி கம்பெனிஸால் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும், அவங்களால மார்க்கெட் ஸ்டடி பண்ண முடியும், ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் மொத்தமே 10 கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். வேறஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 100 கம்பெனி 1000 கம்பெனி அந்த மாதிரி அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப பெருசு. ஸோ தேல் பி ஏபிள் டு டேக் ரிஸ்க். ஸோ அதனால் செபி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ட்டு கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி மேண்டேட் பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸஸ், வணக்கம். வணக்கம். ஸோ நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ எப்படி வந்து ஃபெர்டிலிட்டி கிளினிக் நிறையா இருக்கோ அது மாதிரி அடுத்து எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாகும் அப்படி பேசும்போது அவர் 2 சாய்ஸ் சொன்னார். ஒன்று கட் கிளினிக், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அடுத்து பெருசாக போகுது. இன்னொன்று கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இது 2 தான் அடுத்த 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ இந்த எதுக்காக இந்த ஃப்ரீலோடுனா லென்ஸ்கார்ட் ஐபிஓ. ஏன்னா இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்து பிஸ்னஸ் மாடலே பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனுக்கு மாற்றினது வந்து பயங்கர ஸ்கேல். அது ஒரு பெரிய முக்கியமான கேஸ் ஸ்டடி ஃபார் ஸ்டார்ட் அப். இன்னைக்கு இந்த ஐபிஓ வந்து வந்திருக்கு. ஸோ வாட்ஸ் ஃபர்ஸ்ட் தாட்? ஐவேர் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அது ரொம்ப நாளாக இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து நம்ம இது அரவிந்த் ஐக்கியார் பேசினப்போ கூட அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இட்ஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. மக்கள்கிட்ட வந்து ஸ்பெண்டிங் பவர் இல்லாதனால அந்த டிமாண்ட் வந்து அவ்வளோவா வெளியே வரல. ஒரு அக்யூட் நீட் இல்லை, கண்ணெல்லாம் பொழைச்சி மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. எஸ், அதாவது ஐவேரில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னா எவ்வளோ கரெக்ஷன் வேணும் தான். இட்ஸ் நாட் லைக் யுவர் அதாவது ஃபுல்லாக பிளைண்ட் ஆகணும் அந்த மாதிரி இல்லை. திஸ் அ ஸ்மால் கொஞ்சம் மங்களா தெரியும், பட் கொஞ்சம் வயசாகிட்டா அது அப்படி தான் அப்படின்னு விட்டுறாங்க, அது கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தென் 50% வந்து நீட் கரெக்ஷன், 50% ஆஃப் பாப்புலேஷன். ஓகே. ஆனால் வந்து கம்மி பேர் தான் கரெக்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் அபவுட் 40-45% தான் தே டேக் சம் ஸ்டெப் டு கரெக்ட் இட். ஸோ ஐவேர் அஸ் அ மார்க்கெட் இஸ் ஹியூஜ். அது பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று படித்தேன். அதாவது இந்தியாவில் வந்து 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு வந்து 1200 ஜுவல்லரி ஸ்டோர், நகைக்கடை இருக்குது, பட் 60 ஆப்டிக்கல் ஸ்டோர் தான் இருக்குது. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் தெர் இஸ் அ ரீட்டைலே, ஆஃப்லைன் ரீட்டைலே கூட நிறைய கேப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அஸ் அ மார்க்கெட் இட் இஸ் அ வெரி குட் மார்க்கெட் ஈவன் டுடே. அது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் கிடையாது, இன்றைக்கி இருக்க மார்க்கெட் தான். அப்புறம் இவரோட ஐபிஓவில் வந்து இப்போ ஆக்சுவலாக ஐ திங்க் இட் பிகேம் அ பிட் கான்ட்ரவர்ஷியல். ஆமாம், நான் வந்து நிறையா நார்மலாக எக்ஸைட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. நிறைய அனலிஸ்ட் பேசினேன், நிறைய ப்ரொஃபஸர்கிட்ட பேசினேன். யாருமே வந்து பெட் ஆன் திஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. அது வெரி காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமானது வந்து என்னென்னா, நார்மலாக ஐபிஓவில் வந்து எப்படி வேல்யூவேஷன் எடுப்பாங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. என்னென்னா இன்றைக்கி இருக்க ப்ராஃபிட் அதோட மல்டிபிள். இப்போ வந்து இவங்க கேட்குறாங்க 70,000 கோடிக்கு அந்த கம்பெனியை வேல்யூ பண்ணும் அப்படின்னு அவங்க இன்வெஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. வெரஸ் ப்ராஃபிட் வந்து இஸ் ஒன்லி அட் 300 கோடி பக்கத்தில் 297 crores. அதுதான் அவங்க ரிப்போர்ட் பண்ண ப்ராஃபிட். அண்ட் திஸ் மல்டிபிள் இஸ் ஹியூஜ். ஓகே. 300 கோடி ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் 70,000 கோடி வேல்யூவேஷன் கேட்குறது வந்து இட்ஸ் ஹை. அந்த ப்ராஃபிட்டே வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்களே. எஸ், ஆர்டிஃபிஷியல். போன வருஷம் வரைக்கும் லாபம் நஷ்டமாக இருந்துச்சு. போன வருஷம் 10 கோடி நஷ்டத்தில் இருந்தது. இந்த வருஷம் 300 கோடி ப்ராஃபிட். இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு. ஐபிஓ போகிற வருஷம் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகுறது வந்து இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து தி அக்வைர்ட் அ கம்பெனி, ஜாப்பனீஸ் கம்பெனி, ஓன் ரீட்ஸ், அது ஒன்று ஒரு ஸ்பெக்டக்கல் பிராண்டு.
அந்த கம்பெனியை வந்து ரீவால்யூ பண்ணாங்க. ரீவால்யூ பண்ணப்போ அதில் வந்து ஒரு 170 crores பக்கம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் கிடைச்சது. ஸோ அது வந்து அவங்க ப்ராஃபிட்ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் கேஷ், நாட் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட், நோஷனல் மணி தான். நோஷனல், அதாவது ஆன் புக்ஸ் அவங்களுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தட் வாஸ் ரிப்போர்ட்டட் அஸ் ப்ராஃபிட் இந்த வருஷம். ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தா அவங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து 130 கோடி தான் வருது. விச் மீன்ஸ் அவங்க கேட்குற வேல்யூவேஷன் வந்து 500x ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, which is a huge multiple. அந்த மாதிரி கிடையாது. ஹவர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் அந்த கான்ட்ரவர்சி முக்கியமான காரணம். இது தவிர இன்னொன்று வந்து அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணார் ஒரு ஜூலையில். அப்போ வந்து கம்பெனி வந்து 8,000 crores தான் வேல்யூ பண்ணாங்க. அவரே வந்து 200 கோடி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கினாரு ஷேர்ஸ். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட இருந்து ஒரு 200 கோடிக்கு ஷேர் வாங்கினாரு. அவர் பர்சனல் கடன் வாங்கினாரு. கடன் வாங்கி அது எப்படி வாங்கினாருன்னா தட்ஸ் அவர் பணம் பண்ணாரு. எஸ். ஸோ அவர் வந்து 200 கோடி கொடுத்து வாங்கினாரு. அப்போ கம்பெனியை வந்து 8,000 கோடி தான் வேல்யூ பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து 70,000 கோடி மற்றவங்களுக்கு விற்கும் போது 70,000 கோடி வேல்யூன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். ஜூலைலேருந்து இட் டோன்ட் லுக் ஃபேர் டு பீப்புள். அதனால தான் இந்த இது. ஹவவர் தெர் ஆர் ஆல்சோ சம் பாசிட்டிவ்ஸ். ஒன்று வந்து மார்க்கெட் இஸ் ஹியூஜ். இவங்க மட்டும்தான் இவங்க தான் மார்க்கெட் லீடர் ஆல்மோஸ்ட். ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா தேர் ஹியூஜ். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ரெவென்யூ மல்டிபிள்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது இட்ஸ் குட், இட்ஸ் நாட் பேட். அது வந்து 10x வருது. அவங்க ஒரு 6,700 கோடி அந்த மாதிரி அவங்களோட ரெவென்யூ. ஸோ வேல்யூவேஷன் வந்து 70,000னா தேர் ஆஸ்கிங் ஃபார் 10x, விச் இஸ் ஃபைன், விச் இஸ் மேபி ஹை பட் நாட் பேட். ஓகே. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 40% ஆஃப் த ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். 25% ஆஃப் தேர் ஸ்டோர்ஸ் ஆர் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், இந்தியாவுக்கு வெளியில் தான். ஓகே. ஸோ ஒரு 700 ஸ்டோர் ஏதோ பக்கத்தில் வச்சுருக்காங்க, which is also very good sign. So there is potential. However, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா it seems to be overvalued. அதனால தான் எல்லாருக்கும் கோவம் வருது. This is not the first case. இது மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க, சில பேர் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏறவே இல்லை, அந்த மாதிரியும் கேசஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து நல்ல பிஸ்னஸ் மாடலா இந்த ஆப்டிக்கல் பிஸ்னஸ்ங்கிறது? ஆக்சுவலாக இதில் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஐ திங்க் 20% இஸ் ஆவரேஜ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அவ்வளோதானா? இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்குறீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் 200 ரூபா தான். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த மார்ஜின் இஸ் இன் த ரீட்டைல். ஓகே. ரீட்டைல் மார்ஜின் இஸ் க்ளோஸ் டு 65%. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபா மேனுஃபேக்சரிங்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு 30 ரூபாய்க்கு வைப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு 35 ரூபாய்க்கு, ஒரு 36 அந்த மாதிரி ஒரு விலைக்கு ரீட்டைலர்கிட்ட விற்றுருவாங்க. ஸோ த என்டையர் காஸ்ட் ஆஃப் ஆர் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ஐவேர் வந்து இஸ் இன் த ரீட்டைல் ஸ்டோர். அவங்க அங்கே சேல்ஸ் பண்ணுறது, டெஸ்டிங், செக்யூரிட்டி, ரெண்ட்டு, இதெல்லாம் தான் ஆக்சுவல் காஸ்ட். அந்த கண்ணாடியில் நீங்கள் பே பண்ணுற முக்கால்வாசி காஸ்ட் வந்து ரீட்டைல் ஸ்டோரில் என்ன காஸ்ட் வருதோ அதுதான் அதோட காஸ்ட்டு. ஸோ ஆஸ் அ மார்ஜின், கிராஸ் மார்ஜின் வந்து இட்ஸ் வெரி லூக்ரேட்டிவ் ஃபார் அ ரீட்டைல் ஸ்டோர். இவங்க வந்து ரீட்டைல் ஸ்டோர் பிஸ்னஸ் தான் மெயினாக இருக்குது. இவங்க லீடர்ஷிப் வந்து ரீட்டைல் ஸ்டோரில் தான், மேனுஃபேக்சரிங்லேயும் இதுலேயும் கிடையாது, சப்ளை செயினில் பார்த்தா. ஸோ விச் இஸ் அ வெரி குட் பிளேஸ் டு பி இன். பட் அந்த எஃபிஷியன்சி இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். மீனிங் அதுலேருந்து அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நெட் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. அதாவது ஒரு ஸ்டோரில் வந்து இப்போ 100 வித்துட்டு இருக்காங்கன்னா ப்ராப்ளி 1000 விற்கணும். தென் யுவர் நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த ஸ்கோப் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ தே ஹேவ் டு இம்ப்ரூவ் தேர். அவங்க வந்து தேர் இன் த ரைட் பிளேஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த ஐபிஓவில் எல்லாமே ஓஎஃப்எஸ்ஸா இல்லை வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறாங்களா? ஐபிஓவில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹியூண்டாய் ஐபிஓ போனப்போ அவங்க பண்ணது வந்து ஒன்லி ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல்னா இன்னும் ஏற்கனவே அங்கே கம்பெனியோட ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓனர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஷேரை வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்குகிற ஷேர் வந்து ஷேரோட காசு வந்து கம்பெனிக்குள்ளே போகுது. நார்மலாக ஐபிஓவில் வந்து கம்பெனிக்குள்ளே கொஞ்சம் காசு போகும், ஏற்கனவே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர்ஸை விற்பாங்க. இப்போ இதில் ஒரு சைக்காலஜி என்னென்னா, ஜாஸ்தி காசு வந்து கம்பெனிக்குள்ளே எடுக்கிறாங்க. நான் வந்து 100% வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான் கொடுக்குறேன், ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the owners believe that the company has scope. அதாவது அந்த கம்பெனியோட வேல்யூ க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால தான் ஓனர்ஸ் வந்து விற்காமல் இருக்காங்க. ஓனர் நம்ம வாங்குற ஷேர் தான் ஓனர்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா ஓனர் ஷுட் பிலீவ் இது 10,000 ரூபாய் ஆகும் ஒரு 10 வருஷத்தில் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணால் தான் அவங்க விற்காமல் இருப்பாங்க. ஸோ இப்போ
ஒரு ஐபிஓவில் வந்து ஆஃபர் ஃபார் சேல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை 100% இருக்குன்னா தென் வாங்குறவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே எப்படி தான் நினைக்கிறேன், இங்கே வந்து 70% வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஆனால் ஆஃபர் ஃபார் சேல் வந்து நம்ம எப்போதுமே ஃபுல்லாக அப்படி ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து லென்ஸ்கார்ட்டில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மணி. அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா, நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எக்ஸிட் வெளியே காசு. ஸோ அந்த காசு எனக்கு வெளியே எடுக்கணுன்றதுக்காக நிறைய பேர் எக்ஸிட் ஆவாங்க. பட் ப்ரொமோட்டர்ஸ், இந்த கம்பெனியோட ஓனர், கம்பெனியோட சிஇஓ, இவங்கெல்லாம் வந்து ஷேர்ஸை விற்கும் போது வி ஷுட் பி கேர்ஃபுல். ஆக்சுவலி அதை வந்து வி ஷுட் லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்க ஷேரில் பாதியை விற்கிறாங்கன்னா தென் இட்ஸ் ரெட் ஃப்ளாக். அங்கே வந்து யூ ஷுடன்ட் கோ நியர் இட். அந்த மாதிரி அவங்களோட ப்ரைமரி ஓனரோ ப்ரொமோட்டரோ இல்லை சிஇஓவோ நிறைய ஷேர்ஸ் அவங்கள்ட்ட இருக்க ஷேர்ஸில் முக்கால்வாசி விற்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். ஓகே, இங்கே வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை. பட் ஆஃபர் ஃபார் சேல் தான் இதில் ப்ரைமரிலி 70% வந்து ஆஃபர் ஃபார் சேல், 30% வந்து இது ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 70,000 கோடி வேல்யூஷனுக்கு எத்தனை கம்பெனி வாங்கலாம் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது. எஸ், இவர் வந்து 4 மாதத்தில் வந்து ஃப்ராட்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃப்ராட்லன்னா அதாவது 8,000 கோடி வேல்யூஷனில் பைபேக் பண்ணிவிட்டு 70,000 கோடி விற்கிறாரு. ஆர்டிஃபிஷியலாக 4 மாதம் நீங்கள் வாங்கும்போது கம்மியாக வேல்யூ வச்சுருந்தீங்க, விற்கும் போது ஜாஸ்தி வேல்யூ, அதாவது இவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கிறீங்க. ₹1 கோடி ஒரு கடை 25 கோடி ரூபாய்க்கு வேலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு கடைங்கிறது வருஷம் 10 லட்சம் தான் ப்ராஃபிட்டே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் செய்திகள் இருக்குது. ஸோ வாட்ஸ் யுவர் தாட், ஐபிஓ வாங்கலாமா வேணாமா? அதாவது நான் இந்த கம்பெனியை வாங்கலாமா இல்லையான்னு ஐ லீவ் இட் டு த இன்வெஸ்டர்ஸ். ஹவர் ஐபிஓன்றதுல ஜென்ரலாகவே இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ஓகே, ஒய்? ஏன்னா வென் யூ ஆர் பையிங் சம்திங் யூ ஷுட் ஹேவ் தி ஆப்ஷன். அதாவது இப்போ நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா விற்கிறவங்க வந்து தே ஷுட் டெல் அ ப்ரைஸ், அப்புறம் ஐ ஷுட் see the value and then there should be a negotiation and then there should be a contract. இப்படி தான் நடக்கணும். வேற இந்த ஐபிஓ அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்களா? அதாவது ஃபிக்ஸ் ப்ரைஸில் அது கிவ் அ பேண்ட். ஒரு இதில் வந்து என்ன பிராண்டு, ₹380 ₹400 அந்த ப்ரைஸ் பேண்ட். எஸ். ஸோ இதில் வந்து ஏற்கனவே ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு போர்ஷன் கொடுக்கணும். ஸோ ஐபிஓன்னு வந்துட்டா தெர் ஆர் சம் மேண்டேட்ஸ். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ், ஏன் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ப்ரைமரி கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுற அளவுக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் முடியாது. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்காது, அவ்வளோ டேட்டா அவங்களுக்கு கிடைக்காது. வேறஸ் இப்போ ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ப்ரைவேட் எக்விட்டியோ இந்த மாதிரி கம்பெனிஸால் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும், அவங்களால மார்க்கெட் ஸ்டடி பண்ண முடியும், ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும், மேனேஜ்மெண்ட் பேச முடியும். எஸ், மேனேஜ்மெண்ட்டை பேசுவாங்க. சரிங்க, அந்த மாதிரி ப்ரைவேட் இதை வச்சு நான் சொல்ல, ஜென்ரலாகவே அவங்களால அசஸ் பண்ண முடியும் ஒரு மார்க்கெட்டையும் ஒரு கம்பெனியையும். இது ஹெல்தியா, இந்த மேனேஜ்மெண்ட்டால் இதை கேன் தி புல் ஆஃப் இது அதெல்லாம் அவங்களால அசஸ் பண்ண முடியும். அண்ட் தே வில் பி ஏபிள் டு டேக் ரிஸ்க். இப்போ வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் மொத்தமே 10 கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். வேறஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 100 கம்பெனி 1000 கம்பெனி அந்த மாதிரி அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப பெருசு. ஸோ தே வில் பி ஏபிள் டு டேக் ரிஸ்க். ஸோ அதனால் செபி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி மேண்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு ப்ரைஸை பை பண்ணிட்டாங்கன்னா தென் தட் பிகம்ஸ் அ ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து ₹402 ஐ திங்க் எவ்ரி ஒன் அக்ரி. இதுக்கு மேலே நீங்கள் போய் ₹380 பேச முடியாது, கிடைக்காது. ஸோ அவங்க விற்கிற விலைக்கு தான் ஐபிஓவில் வாங்க முடியும். வேறஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு, ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா தென் தெர் இஸ் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வரலன்னு தெரிஞ்சதுன்னா தென் ஐ வில் என்ன சொல்கிறது, ப்ரைஸ் கம்மியாக கோட் பண்ணுவேன், இல்லைனா எக்ஸிட் ஆவேன், வாங்கலாம். ஜாஸ்தி அது மேலே போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஐ கேன் பை அட் அ ஹையர் ப்ரைஸ். ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் பாசிபிள். ஹவர் ஐபிஓவில் வந்து அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஸோ ஜென்ரலி ஐபிஓவில் வாங்குறது வந்து இஸ் அ பேட் ஐடியா. தட் இஸ் மை ஒப்பீனியன். அது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். நான் படித்தேன், ராதாகிருஷ்ணன் தமோனி டிமார்ட் ஓனர், அவர் கிட்டத்தட்ட 90 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு படித்தேன். அப்போ ஒரு கமெண்ட் போட்டுருந்தான், கமெண்ட்டோ ஒரு நோட்டோ, அவருக்கு 2,00,000 கோடி ரூபாய் 90 கோடிங்கிறது ஒரு சின்ன காசு. அந்த ஃப்ராக்ஷனில் நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது, உங்கள் டிசிஷனுங்கிறது கொஞ்சம் ரேஷனலாக இருக்கணும், இந்த டிசிஷன் வாங்காதீங்க தான் ஒருத்தர் போட்டுருந்தான். இல்லை, ரெண்டாவது அவங்களோட இதுவுமே டைம் லைனுமே இஸ் வெரி லாங் டர்ம். இப்போ வந்து ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர் நாட் லுக்கிங் அட் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 10 வருஷம் கூட பார்க்கலாம். தே ப்ராப்ளி ஒன்ட் செல் இட். தேர் லுக்கிங் அட் அ வெரி லாங் டேர்ம். இது அவங்களுக்கு வேல்யூ ப்ரிசர்வேஷன் தான் முக்கியம். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உடனே ரிட்டர்ன்ஸ் வேணும் அதெல்லாம் கிடையாது. ஒரு சம் 10 இயர்ஸ் டைம் லைனில்
இந்த வேல்யூ வந்து இவ்வளோ ப்ரிசர்வ் ஆகணும், இல்லை இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும், அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட டெசிஷன்ஸை வச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு பார்க்காம வாங்கிடக்கூடாது. பல இன்வெஸ்டர்ஸ் வந்து பேடிஎம்ல படம் கற்றுருப்பாங்க, மாமரத்தில் படம் கற்றுருப்பாங்க, இல்லாட்டி லென்ஸ்கார்ட் கற்றுக்குவாங்க. அப்படி இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க, அடுத்து நிறைய வருது, அதில் கற்றுக்கிங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவர் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது உங்கள் டிசிஷன். ஸோ டேக் யுவர் ஓன் மணி, டேக் ஓன் டிசிஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.